ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். சரிங்களா? அதாவது கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து ஒன்றும் புறப்பட வேணாம். பக்தி விருத்திக்கு நல்வார்த்தையான நல்வார்த்தை தான் நம்ம பேசணும். கெட்ட வார்த்தை பேசணும்னா யார் நம்மளோட இருப்பா? பிசாசு நம்மளோட இருப்பான். ஆனா நல்ல வார்த்தை நம்ம பேசணும்னா யார் நம்மளோட இருப்பா? ஏசப்பா நம்மளோட இருப்பாரு. அப்ப ஏசப்பா நம்மளோட இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். சரிங்களா? இந்த கெட்ட வார்த்தை படிக்கும் போது நான் ஒரு காலத்துல இந்த குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 10 வார்த்தை பேசுற அப்படின்னா அதுல 9 வார்த்தை கெட்ட வார்த்தையா தான் இருக்கும். பயங்கரமா கெட்ட வார்த்தையே பேசுவேன். அப்ப நோய்பட்டு வியாதிப்பட்டு ரத்தமா வாந்தி எடுத்து கேவலமா இருந்தேன். என்ன பாக்குறீங்களாம், இவனா ஒரு ஆளை அவனா சாக மாட்டானா அப்படின்னு என்ன பார்த்து பேசுனாங்க. இன்னைக்கு ஏசப்பா வார்த்தையை சத்தியத்தை ஒருத்தருக்கு சொல்ல பேசும்போது எங்கேயா போனா ஸ்ரீதர் வரான், ஒரு வார்த்தை பேசலாம், ஏசப்பா பத்தி பேசுவோம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த நம்ம கெட்ட வார்த்தையெல்லாம் நான் விட்டுட்டேன். இன்னைக்கு பக்தி விருத்திக்கான நல்வார்த்தை பேசும்போது இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது, அது கேட்கறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அதனால கெட்ட வார்த்தை பேசாதீங்க. சரிங்களா? ஏசப்பா பத்தி ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க. அது கேட்கறவங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.